இல்ல எனக்கு ஒண்ணு புரியவே இல்ல. அப்படி என்னதான் அவங்க சொல்லிட்டாங்கன்னு விமர்சனம் மேல விமர்சனம் வச்சுட்டே போறீங்களே! தளபதி பேசலன்னா இவங்களுக்கு அரசியல் என்னன்னே தெரியாதுன்னு சொல்றீங்க. பேசுனா எல்லாத்துலயும் அரசியல் கொண்டு வராங்கன்னு சொல்றீங்க. இவங்கலாம் எங்க இறங்கி மக்கள சந்திக்க போறாங்க? வொர்க் ஃப்ரம் ஹோம் சிஸ்டம் தான் ஃபாலோ பண்றாங்கன்னு சொன்னீங்க. இப்போ அவங்களே நேரடியா மக்கள சந்திக்கிறாங்க. மக்கள் பிரச்சனை என்னன்னு கேட்கறாங்க. இப்போ என்னன்னா அவங்க போற இடத்துல எல்லாம் கிரவுட் கண்ட்ரோல் ப்ராப்ளம் ஆகுது. பப்ளிக் நியூசன்ஸ் ஆகுதுன்னு சொல்றீங்க. அதுக்கும் வழி பண்ணியாச்சு. வைஸ் செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட சொந்த காசுல அவங்க பேமெண்ட் பண்றாங்க. இதுலயும் விமர்சனம் வைக்கிறாங்க. இது மத்த அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் கொடுக்காத வைஸ் செக்யூரிட்டி தளபதிக்கு மட்டும் ஏன் கொடுக்குறீங்க? மத்தவங்கள மாதிரியா தளபதி? இவங்க போற இடத்துல எல்லாம் கிரவுட் எந்த அளவுக்கு வரும்ன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுவும் இந்த வைஸ் செக்யூரிட்டி வேணும்னு தளபதி ஒண்ணும் கேட்கல. பொட்டன்ஷியல் லைஃப் த்ரெட் இருக்குன்னு அசஸ் பண்ணி சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியே அப்ரூவ் பண்ண விஷயம். விமர்சனம் வைக்கிறதுல தப்பே கிடையாதுங்க. அது நம்மளுடைய உரிமை. ஆனா அதுல ஒரு நியாயம் வேணும். நானும் கூட டிவிகே செகண்ட் ஆனிவர்சரி ஃபங்க்ஷன் அன்னைக்கு நிறைய மக்களுடைய பிரச்சனைகள் பத்தி நீங்க பேசியிருந்திருக்கணும். அதுல முக்கியமா பெண்கள் பாதுகாப்பு பத்தி நீங்க பேசாம விட்டது வருத்தமா இருக்குது அப்படின்னு தான் நானும் சொல்லியிருந்தேன். நம்ம பேசுனது எல்லாமே அவங்க கன்சிடர் பண்றாங்க. அதுக்கேத்த மாதிரி இப்போ பேசுறாங்களே. அவங்க பேசுறது எல்லாமே ஸ்கிரிப்ட்ல இருந்து படிக்கிற மாதிரி இருக்கு. டைரக்ட்டா எந்த கட்சியும் அவங்க வந்து அட்டாக்கே பண்றது இல்ல அப்படின்னு எல்லாம் சொன்னீங்க. சரி, இப்போ ரியலாவே டைரக்ட்டாவே அவங்க வந்து டிஎம்கே பத்தி பேசுறாங்க. டைரக்ட்டாவே அவங்க ஓட்டு கேக்குறாங்க. நான் இப்போ எலெக்ஷன்ல நிக்கிறேன். அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது. நீங்க நம்பி ஓட்டு போட்டாதான் நான் பவருக்கு வர முடியும். நான் பவருக்கு வந்தாதான் இப்போ வரைக்கும் நான் சொன்ன விஷயங்கள் என்னால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அப்போதான் உங்களுக்கு நான் சரியான விதத்துல உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன தப்பு? இப்போ நார்த் கம்பேர் பண்ணா தமிழ்நாட்டுல கிரைம்ஸ் அகைன்ஸ்ட் விமென் வந்து கம்மி தான். ஆனா இஸ் இட் ஜீரோ? அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ் டிஎம்கே ஆட்சிக்கே ஒரு பிளாக் மார்க்கா இருக்கிற ஒரு விஷயம். தண்டனை கொடுத்தாச்சு. ஆனால் அந்த கேஸை ஹேண்டில் பண்ண விதம் அவ்வளோ அன்ப்ரொஃபஷனலா இருந்தது. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இந்த விஷயம் போயிருக்கு. நேத்து முந்தா நேத்தெல்லாம் நீங்க டிஎம்கே சப்போர்ட் பண்றீங்க, இன்னைக்கு டிவிகே சப்போர்ட் பண்றீங்க நீங்க கேட்கலாம். மக்களுக்காக குரல் கொடுக்குற யாரா இருந்தாலும் அவங்களை சப்போர்ட் பண்றது நம்மளுடைய கடமை. விஜய் சாரும் வந்து டிஎம்கே சப்போர்ட் பண்றாங்க தான். எவ்வளவுதான் பொலிட்டிக்கல் கான்ஃபிளிக்ட் அவங்களுக்குள்ள இருந்தாலும் தமிழ் மக்களுக்காக ஒரு நல்ல விஷயம் பண்றீங்க, நான் சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு போனாங்க இல்ல. இப்போ டைரக்டா மக்கள் கிட்ட பெண்கள் கிட்ட அவங்க வந்து அட்ரஸ் பண்றாங்க. சோ இதுலயும் அவங்க நோக்கம் சரியில்லைன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்க நோக்கம் சரியில்லைன்னு நான் ஃபீல் பண்றேன்.